என்ன மீறி இந்த வாசப்படி அவ ஏறினா நானும் என் பிள்ளைங்களோட எங்கேயாவது போயிடுவேன். போ. யார் வேண்டாம் சொன்னாங்க? போய் தொலை. அவங்கிட்ட என்ன மாணிக்கம் பேச்சு? முதுகுல 4 எழுப்பு இழுத்து கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. அதுதான் அவளுக்கு மரியாதை. இத பார், இது என்னோட வீடு. இங்க நான் வச்சதுதான் சட்டம். உனக்கு இந்த வீட்டுல எவ்வளவு அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் ஏன் அதுக்கு மேல துளசிக்கு இருக்கு. இனிமே அவங்க இந்த வீட்டுல தான் இருக்க போறாங்க. உன்னால அனுசரிச்சு இருக்க முடியும்னா இங்க இரு, இல்லன்னா உன் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் எங்காவது செத்து தொலை. நானும் அப்பா. ஐயோ, நான் ஒண்ணு சொல்லலடா. உங்க அம்மா பேசுறது கரெக்டா இருக்கா சொல்லு. ஓ அம்மா பேச்ச கேட்டு நான் துளசிக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்கேன் அது உனக்கே தெரியும். இனிமேலாவது அவ கொஞ்சம் சந்தோஷமா இருக்க வேண்டாமா சொல்லு. அதான் போ, அக்கா உள்ள கூட்டிட்டு போ. மாப்பிள்ள வாங்க. இத்தனை பேர் வெளியே நிக்கிறோம், ஒத்த பொம்பளை தடுத்து நிறுத்தியா? ஒரு அடியோட போதும்னா இனிமே எதுவும் பேசாம போ. போ. இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க தம்பி உட்காருங்க. இடிச்சிட்டு வராதீங்கடா, எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும். ஆமாண்டா, அப்படியே சமோசா கொண்டு வந்து வித்துரு, ஒரு தியேட்டர் எஃபெக்ட் கிடைக்கும். ஐயோ, இந்த காக்கா கூட்டங்களோட ஒரே தொந்தரவு போச்சு. முதல்ல போங்கடா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, உட்காருங்க. ஒரே சேர்ல எப்படி அங்கிள் எல்லாருமே உட்கார்றது? என்ன பண்றதுப்பா, வீட்ல 4 சேர் தான் இருக்கு, இப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே அங்கிள், அப்ப ஒரே சேர்ல நாங்க மேல மேல உட்காந்துக்கலாம். ஏய், இது என்ன கல்யாண வீடா இல்ல சர்க்கஸ் கூடாரமா? வீடு ஃபுல்லா சேர் போட்டு வைக்கிறது என்ன சினிமா தியேட்டரா? நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம் அங்கிள், நீங்க விடுங்க. சரி, கேர்ள்ஸ் எல்லாம் இங்க இருங்க, நாங்க எல்லாரும் வெளியே இருக்கோம். நல்ல பசங்கப்பா. துளசி, நான் போய் பால் பழம் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ போ. போறேன்பா. வாமா. இந்தா, இப்படி வா பவித்ரா. பாட்டி, மாப்பிள்ளை பொண்ணுக்கு பால் பழம் கொடு. ஆ, கொடு. வா, வெக்கப்படாம கொடு. மாப்பிள்ளைக்கு கொடு. குடுமா, ஏன் வெக்கப்படுற? இல்ல பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். ஆ, சாப்பிடுங்க. ஆ, துளசிக்கும் கொடுமா. பாட்டிமா, ஏன் அழறீங்க? இவ வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினைச்சு தினம் தினம் அழுதுகிட்டு இருந்தேன். இப்ப அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு அழுகிறேன். நீ மகராசனா இருக்கணும்பா. சந்தோஷத்துல அழுது நான் ரொம்ப நாள் ஆச்சா, அதான் என்னால தாங்க முடியல. அம்மா. பாட்டி,
மாதிரி அழற? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடந்துருச்சுல்ல. நீ நல்லா இரு, நல்லா இருமா. ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. அப்பா நீங்களும் சேர்ந்து நில்லுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தி. கேந்திரமா, நல்லவங்க ஆசீர்வாதம் பண்ணா அது நல்லது, கெட்டவங்க விலகி நின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. நீ கெட்டவங்களோட கண்ணில் படாம எப்பவுமே நல்லபடியா இருக்கணும். ஏன்பா சித்தி? ஐயோ, நான் உன் சித்திய கெட்டவன் சொல்லவே இல்லம்மா. உன் சித்திக்கு உன் மேல பாசம் அதிகம். அதான் மாப்பிள்ளையோட அம்மாவை காலேஜுக்கு அனுப்பி கலவரம் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவ இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்குமா? ஆமா மாணிக்கம், அவ மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்க. அப்பா, அவ போற விடுமா, நீ எப்பவுமே சந்தோஷமா இரு. அங்கிள், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் காஃபி டீ ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும். வீட்டுக்கு வந்து அவங்கள சும்மா அனுப்புறது. மறந்தே போயிட்டேம்மா, நான் ஏற்பாடு பண்றேன், நீங்க உட்காருங்க. வா. தம்பி, நீங்க கொஞ்சம் ஸ்வீட்டு, காரம், பழம், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தரீங்களா? பசங்க அங்கிள் ஐஸ்கிரீம் கிடைக்குமா? டேய் மானத்தை வாங்காதடா. அவங்க கேக்குற மாதிரியே வாங்கிட்டு வந்து. இருக்கட்டும் அங்கிள், நாங்க பாத்துக்கிறோம். டேய் ஜோசப், வாடா போலாம். பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் அங்கிள். ஐஸ்கிரீமுக்கு விட்ட போட்டான் பாரு. டேய், இந்த ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்லலாம்னு பார்த்தா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். டேய், அவன் அந்த அழகும் பெருமாளுக்கு பயந்துட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பான்டா. டேய், அவன் போலீஸ்னு பார்த்தா சரியான டவுசரா இருக்கான்டா அவன். எங்க என்னங்க சார்? வணக்கம் சார். சார், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் சார். தாம்பூல பைக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. மணமேடைக்கு ஸ்பெஷல் டெக்கரேஷன் ஏற்பாடு பண்ணிட்டேன். வர்றவங்க தங்கறதுக்கு லாட்ஜும் புக் பண்ணியாச்சு சார். கேட்டரிங் ஆர்டருக்கு நீங்க மெனு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குண்டான வேலையெல்லாம் நான் பாத்துறேன் சார். சார், என்னாச்சு சார் இவருக்கு? சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை. நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க. ஓகே சார். இல்லை, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அது வரைக்கும் கல்யாண ஏற்பாடு கொஞ்சம் நிறுத்தி வைங்க. எதுவும் பண்ண வேணாம். ஓகே? ஓகே சார், நான் வரேன். அதெல்லாம் எடுத்துமா, நீ வாடா, எல்லாத்தையும் எடுத்து அடிக்க வை. போடா. என்னடா என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? பாருங்கண்ணா, பாருங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்காக எத்தனை புடவை, எவ்வளவு நகை, எப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் பாருங்க. 10 நாள்ல கல்யாணத்தை நடத்தி ஊரே பாராட்டுற மாதிரி பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ ஊரே சிரிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு என் நிலைமை. அதுக்காக எல்லாத்தையும் இப்படி வீசி எரிஞ்சுட்டா சரியா போயிடுமா?
என்னோட பணம், கௌரவம், அந்தஸ்து எதுவுமே என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தலையே என்ன. சந்தோஷமா இருந்த என் பொண்ணோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் என்ன. இனிமே அவ முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இனிமே நான் வீதியில எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? டேய், ஊர்வலத்தில் நடக்காத ஒண்ணா நமக்கு நடந்திருக்கு. எத்தனையோ கல்யாணம் பாதியில நின்று போயிருக்கு. அவங்களாம் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கவே இல்லையா? டேய், நல்ல வேலைடா, சாருவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இப்படி பண்ணிட்டான். ஒருவேளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி பண்ணியிருந்தானா நம்ம பொண்ணு நிலைமை என்ன இருக்கும் அதை யோசிச்சு பாடுறான். ஒரு விதத்துல அவன் நம்ம நல்லதுதான் பண்ணிருக்கான். சாருவை போய் என்னன்னு பாடுறான். சாரு, ஏன் இப்படி உட்காந்துருக்க? சித்தப்பா உன்னை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்றாரு தெரியுமா? உனக்கு வருத்தம் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா சித்தப்பா நிம்மதியா இருக்கணும்னா நீ கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரி நடிக்கவாது செய்யணும். உன்னை நினைச்சு டோட்டல் ஃபேமிலி அப்செட் ஆயிருக்கு சாரு. வா சாரு, வெளியே வந்து அப்பா கிட்ட ஏதாவது பேசு. இல்ல நிதிஷ், எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா இதுக்கு வருத்தப்படணும். எல்லாம் என் விதி. அதை நினைச்சு நான் தான் வருத்தப்படணும். என்னால நம்பவே முடியல நிதிஷ். சட்டுன்னு ஒரே நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் கண்ணு முன்னாடியே அவருக்கு கல்யாணம் நடக்குது. என் கண்ணு முன்னாடியே என் வாழ்க்கை இருண்டு போகுது. இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கிறதா இல்ல இதுக்காக அழறதான்னு கூட எனக்கு தெரியல. சரி, நடந்து போச்சு, அதையும் நினைச்சிட்டு இருந்தா எப்படி? இல்ல நிதிஷ், அவர் மேல நான் அளவுக்கு அதிகமா பாசத்தை வளர்த்துக்கிட்டேன். முட்டாள்தனமா அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம பேக் மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்கேன். ரொம்ப வேதனையா இருக்கு நிதிஷ். இப்ப அவர் எனக்கு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அவரை மறக்கணும்னு எனக்கு தோணவே மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? மறந்துதான் ஆகணும் சாரு. உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் தேவையில்லாத ஆளு. அவனை மறந்து தொலை. நீ எந்த அளவுக்கு சீக்கிரமா இந்த வேதனையை மறக்கறியோ அந்த அளவுக்கு சீக்கிரமா உனக்கு நல்லது நடக்கும். நம்பு சாரு, இவனை விட ஒரு நல்லவன் உனக்கு கிடைப்பான். இதை விட ஒரு நல்ல வாழ்க்கை நிச்சயமா உனக்கு கிடைக்கும். இல்ல நிதிஷ், அவரை மறக்க நினைச்சாதான் அவரோட முகம் திரும்ப என் ஞாபகத்துக்கு வருது. அவரை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அப்பாவோட சந்தோஷத்துக்காக, உங்களோட சந்தோஷத்துக்காக நான் அவரை மறந்துதான் ஆகணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் என்ன தனியா இருக்க விடுங்க ப்ளீஸ். பாருங்கண்ணா, எப்படி மனசுடைஞ்சு பேசுறான்னு. அவனை எப்படி நான் சும்மா விடுறது? அவனை ஏதாவது பண்ணி ஆகணும். அவன் பண்ணது தப்புதான் நினைச்சு அவன் கதறி அழணும். ஏண்டா, நமக்கு இப்பதான் வேலையா? அவன் நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் அவன் எக்கடா கெட்டு போறான். விடுறா. இல்லனா அவனை அப்படி விடக்கூடாது. சாருவோட அழுக அடங்கறதுக்குள்ள அவன் கதறி அழணும். நம்ம லாயருக்கு போன் பண்ணுங்க. அவன் ஜாமீனை கேன்சல் பண்ண சொல்லுங்க. போலீஸ பிடிச்சு கொடுங்க. போன் பண்ணுங்க. இல்ல நானே போன் பண்றேன். டேய் பொறுடா, உனக்கு எப்ப பார்த்தாலும் அவசரம் தான் இல்ல? அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதால சாருவுக்கு நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது சொல்லு? அவன் வாழ்றான் இல்ல நாசமா போறான், அத பத்தி நமக்கு என்னடா கவலை? அவனை விட்டு தள்ளுறா. இன்னும் ஏன்னா அவனுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு கல்யாணம் நின்னாலும் இன்னொரு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நின்னு போன கல்யாணத்தினால நிதிஷ் கல்யாணத்துக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்களா? அரைஞ்சு இழுத்துருவேன் ராஸ்கல். ஏடா பேச்சு பேசுற? சாரு வேற நிதிஷ் வேற நான் இன்னைக்கு நினைச்சிருக்கேனா? ஆத்திரத்துல பேசுறேன்னு நினைச்சா அறிவு இல்லாம பேசிட்டு இருக்க.
சாருவே வேணாம்னு சொன்ன இடத்துல எனக்கு என்ன சம்பந்தம் வேண்டி கிடக்கு? பேசுறான் பாரு பேச்சு.